ஹாய் ஆல், யாருக்கெல்லாம் இப்படி உதிரியான பிரியாணி செஞ்சு சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசை இருக்கோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு ஆயிலில் நல்லா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு 5 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு நார்மலாக 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தக்காளி 4 தக்காளி ஆட் பண்ணி புதினா கொத்தமல்லி சிக்கன் எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகா முன்னாடியே ஆட் பண்ணிடுங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்றைக்கி நம்ம காரத்துக்கு 3 ஸ்பூன் சில்லி பவுடரும் 3 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், ஒரே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுங்கள். கரம் மசாலா ரொம்ப ஆட் பண்ணிடக்கூடாது, அது ஓவர் ஸ்பைசஸ் ஆட் பண்ண மாதிரி ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணினா போதும். சால்ட் தேவைக்கேற்ற சால்ட் போட்டுக்கோங்க. தண்ணி இதுக்கு என்ன நான் சொல்வேன்னா, இப்போ நம்ம இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தயிரெல்லாம் ஊற்றுவோம்ல, தயிரெலாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் தண்ணி வாட்ரி கன்சிஸ்டன்சி இருக்கும். இப்போ அந்த தண்ணி அளவை நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஒரு கிளாஸ் அரிசி பாஸ்மதி ரைஸ் போடணும்னா 1 கிளாஸ் தண்ணி தான் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இது நம்ம வதக்கி முடிக்கும்போது தண்ணி அதில் கண்டிப்பாக சிக்கன் போட்டதுக்கப்புறம் அந்த தண்ணி வரும். அந்த தண்ணி அளவையும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ இதில் தண்ணி கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ்க்கு இருந்துச்சு அப்படின்னா 1 கிளாஸ் அரிசிக்கு நீங்கள் அப்போ 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். அப்போ தான் நமக்கு உதிரியான இந்த மாதிரி பிரியாணி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் ஆல்.